வணக்கம் நேயர்களே. சதோசா ஊடாக அரசு நிறுவனங்கள் ஊடாக நாங்கள் தேங்காய்களை வழங்கி கொண்டிருக்கிறோம். நாட்டரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டது, சிவப்பரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டது, அதற்கான தீர்வு வழங்கப்பட்டிருக்கிறது. 70 மெட்ரிக் டன் நாட்டரிசி தேவைப்படுவது என்றார்கள். ஆனால் அதை விட அதிகமாக நாங்கள் எடுத்துக் கொடுத்துக்கிறோம். சிவப்பரிசி 2 கிழமைக்குள்ள தீர்வு வரும். ஒற்று பிரச்சனையும் இல்லை. பொருட்களின் விலை உயர்வடைந்தாலும் அது அதிகரிக்கின்ற வேகம் குறைவாக தான் இருக்கு. பணவீக்க பிரச்சனை இதெல்லாம் சரியான முறையில் தீர்த்து வைக்கப்படும். அரசாங்கம் இது தொடர்பாக ஆராய்ந்து கொண்டிருக்கிறது. அவசரப்பட வேண்டாம். தட்டுப்பாடு என்று சொல்லி முண்டி அடித்து கலவரப்பட்டு சாமான்களை வாங்கி வீட்டிலே பதுக்க வேண்டாம். எல்லாம் எல்லாருக்கும் கிடைக்கும். அரசாங்க நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டிருக்கிறது. அமைச்சர் பேச்சாளர் நலிந்த ஜெயதிஸ் அவர் சொன்ன விஷயம் என்ன சொன்னால், இந்த விடயங்களை சாதகமாக பயன்படுத்தி கொண்டு சிலர் மோசடிகளில் ஈடுபடுகிறார்கள். தேங்காய் 300 ரூபாய் வரைக்கும் விற்கப்படும் என்கின்றார்கள். சாத்தியமே இல்லை. இது ஒரு பருவகால பிரச்சனை. தேங்காய் உற்பத்தி இப்பொழுது வீழ்ச்சி அடைகிறது என்றால் அது பருவகால பிரச்சனை. இதுக்கு ஏனப்பா தேவையில்லாம தட்டுப்பாடு என்று சொல்லி நீங்கள் எல்லாம் வீட்டுக்குள்ள அதை வாங்கி பதுக்கி வச்சு மோசடிகள் ஈடுபடுறீங்க. ஒரு பிரச்சனையும் முழுவதற்கு நடக்காது. தேங்காய்க்கு தட்டுப்பாடு இல்லை. அரசு நிறுவனங்களூடாக சதோசாவூடாக நாங்கள் வழங்கி கொண்டிருக்கிறோம். நாட்டரிசிக்கு தட்டுப்பாடு என்றார்கள், 70 மெட்ரிக் டன் தட்டுப்பாடு என்றார்கள். அதை விட அதிகமாக நாங்கள் இறக்குமதி செய்து கொடுத்திருக்கிறோம். சிவத்த பச்சை அரிசி ஒரு பிரச்சனையும் இல்லாமல் கிடைக்கும். 2 கிழமைக்குள்ள தீர்வு வரும். இவ்வாறு ஒரு மக்களுக்கு நம்பிக்கையை கொடுத்திருக்கின்றார் நலிந்த ஜெயதிஸ். ஒரு பிரச்சனையும் இல்லை. அரசாங்கம் எல்லாம் பார்த்துக்கொள்ளும். அரசாங்கத்திற்கு தெரியும் மக்களுடைய பிரச்சனை என்ன. ஒவ்வொன்றும் தீர்த்து வைக்கப்படும். அவசரப்பட்டு மோசடிகளில் ஈடுபட வேண்டாம். மோசடிகளில் ஈடுபடுகின்றவர்கள் மிக கவனமாக விளங்கிக் கொள்ளுங்கள். உங்களுக்கு நுகர்வோர் அபிவிருத்தி அதிகார சபையின் கீழ் அவர்களூடாக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். நாட்டினுடைய நிலைமைகளை சாதகமாக பயன்படுத்தி எவரேனும் மோசடிகளில் ஈடுபட்டால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். தயவு செய்து அந்த முயற்சிகளில் யாரும் ஈடுபட வேண்டாம். மக்களும் நம்பிக்கையுடன் காத்திருங்கள். இப்பொழுது பொருட்களின் விலை உயர்ந்திருக்கிறது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் அதிகரித்துக் கொண்டே இருக்கும் என்றோ, அந்த அதிகரிக்கும் வேகம் உயர்ந்து கொண்டே இருக்கும் என்றோ நாங்கள் சொல்ல மாட்டோம். அப்படி சொல்லவும் இல்லை. எல்லாம் சரியாக அமையும். இந்த நம்பிக்கையுடன் தான் இலங்கை மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இடையிடையில் பல செய்திகளை நாங்கள் பார்க்கிறோம், கேட்கிறோம். ஆனால் அரசாங்க தகவல்களின் அடிப்படையில் வருகின்ற செய்திகளை மக்கள் நம்ப வேண்டும். ஏனென்றால் வெளியே நிறைய மாஃபியாக்கள் ஒன்று இல்லை என்றால் அதை நாங்கள் தருகிறோம், இவ்வளவு முடியும் என்று கொடுக்கின்றவர்கள் நிறைய பேர். நிறைய பொருட்களுக்கான பிரச்சனைகள் இருக்கிறது. எல்லாம் தீரும். 2 கிழமைகளுக்குள்ள அரிசி பிரச்சனை தீரும் என்று சொல்லப்படுகிறது. பருவகால பிரச்சனை தான் இந்த தேங்காய் பிரச்சனை. பருவம் சரி வந்தால் தேங்காய் உற்பத்தி நடக்கும், தேங்காய் கிடைக்கும். 300 ரூபாய் வரைக்கும் தேங்காய் போகாது. மக்களை நம்புங்கள். அரசாங்கம் சரியானதை செய்கிறது, சரியானதை சொல்கிறது. அது நடக்கும். நலிந்த ஜெயதிஸ் நேற்றைய தினம் சொல்லியிருக்கிறார் பாராளுமன்றத்தில். நம்புவோம். மீண்டும் சந்திப்போம் அடுத்த செய்திகளூடாக.